Hello friends, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கம்ப்யூட்டர் விஷன் பத்தி பார்க்க போறோம். மனிதர்களைப் போல இயந்திரங்களுக்கு பார்வை திறனை கொடுக்கும் ஒரு வகையான AI துறை தான் கம்ப்யூட்டர் விஷன். இது எப்படி சாத்தியமாகுது? இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? இதெல்லாம் தான் ரொம்ப டெக்னிக்கலா போகாம எளிமையான முறையில் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். Stay tuned. வெல்கம் பேக். சரி, இந்த கம்ப்யூட்டர் விஷன் செயல்படுறதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு ஹியூமனாய்டு ரோபோட் தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நகர்ந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த ஹியூமனாய்டு ரோபோட் தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு கேமராவை பயன்படுத்தும். அந்த கேமரா தான் அதோட கண்களில் ஒரு லென்ஸ் மாதிரி இருக்கும். அது மூலியமாக தன்னை சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலை டிஜிட்டல் இமேஜஸாக இந்த ஹியூமனாய்டு ரோபோட் கன்வெர்ட் பண்ணும். இதை வந்து இமேஜ் அக்யூசிஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு கம்ப்யூட்டர் விஷன் உருவாக்க எடுக்கப்படும் முதல் ஸ்டெப். ரெண்டாவது, இந்த டிஜிட்டல் இமேஜஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த இமேஜோட குவாலிட்டி அதிகரிக்கப்படும். குவாலிட்டியோட அதிகரிக்குது நான் சொல்லும்போது அந்த இமேஜ்ல ஏதாவது ஒரு நாய்ஸ் இருந்ததுன்னா அதை ரெடியூஸ் பண்றது, கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இமேஜ் வந்து ரீசைஸ் பண்றது, அதை கிராப் பண்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் இயந்திரம் செயல்படுத்தும். இந்த ஸ்டேஜை வந்து இமேஜ் ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டேஜில் தான் அந்த இமேஜில் என்ன இருக்கு அப்படிங்கிறத அந்த இயந்திரங்கள் ஆராய ஆரம்பிக்கும். அதற்கு சில அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி மிஷின் லேர்னிங் அல்லது டீப் லேர்னிங் முறை கொண்டு ஆராய்ச்சியை மேற்கொள்ளும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். இப்போ அந்த இயந்திரம் வந்து தன்னை சுற்றி இருக்கிற விஷயங்களை டிஜிட்டல் இமேஜஸாக மாற்றும்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு டிஜிட்டல் இமேஜை நீங்கள் எடுத்து அதை அப்படியே ஜூம் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அது வந்து சிறிய சிறிய ஸ்கொயர் பகுதிகளால் ஆனதாக இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்கொயரையும் பார்த்தீங்கன்னா அது வந்து பிக்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிக்சல்ஸ் ஒன்றா சேரும்போது தான் ஒரு இமேஜ் உருவாக்கப்படும். இந்த ஒவ்வொரு பிக்சலுக்கும் ஒரு மேத்தமேட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். அதாவது நம்பரில் அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். அந்த பிக்சலோட கலரை பொறுத்து அந்த பிக்சலுக்கான நம்பர் வந்து மாறுபடும். ஒரு இயந்திரம் ஒரு இமேஜை புரிஞ்சுக்கணும்னா அந்த இமேஜ்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிக்சலுக்கான நம்பர்ஸை அது அனலைஸ் பண்ணும். அப்படி அனலைஸ் பண்ணி தான் அந்த இமேஜில் என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் சில அல்காரிதம்ஸை மெஷின் லேர்னிங் மற்றும் டீப் லேர்னிங் முறையில் பயன்படுத்தி அந்த மெஷின்ஸ் கண்டுபிடிக்கும். சரி, இந்த மெஷின் லேர்னிங் அல்ல டீப் லேர்னிங் இது மூலமா எப்படி கற்றுக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ரோபோட்டை உருவாக்குறீங்க. அந்த ரோபோட் வந்து ஒரு கூடையில் வந்து நீங்கள் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழத்தை கலந்து போட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஆப்பிள் தனியாகவும் ஆரஞ்சு தனியாகவும் பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் ப்ராஜெக்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய ஆப்பிள் ஃபோட்டோஸை, அதாவது வெவ்வேறு விதமான ஆப்பிள் ஃபோட்டோஸை நீங்கள் உங்களோட டீப் லேர்னிங் அல்காரிதமுக்கு ஃபீட் பண்ணணும், இன்புட்டாக கொடுக்கணும். அப்படி நீங்கள் இன்புட்டாக கொடுக்கும்போது அந்த ஃபோட்டோஸ் கூட நீங்கள் வந்து லேபிள் பண்ணி கொடுக்கணும். அதாவது இது ஆப்பிள் அப்படின்னு பெயரிட்டு சொல்லணும். இது வந்து லேபிள்டு டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய விதமான ஆரஞ்சு ஃபோட்டோஸை லேபிள் பண்ணி இது ஆரஞ்சு அப்படின்னு உங்களோட டீப் லேர்னிங் அல்காரிதமுக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மெஷின்ஸ் வந்து அந்த ஆப்பிள் ஃபோட்டோவை எல்லாம் பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது அந்த ஆப்பிள் ஃபோட்டோஸ் உருவாக்க காரணமாக இருக்கிற ஒவ்வொரு பிக்சலையும் அனலைஸ் பண்ணி அது பின்னாடி இருக்கிற நம்பர்ஸை எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதை வச்சு ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கும். இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோட்டோஸாக கொடுக்கும்போது ஆப்பிள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெட் கலராக தான் இருக்கும். ஸோ ரெட் கலர் பிக்சலுக்கு ஒரு விதமான நம்பர் இருக்கும். இதே நீங்கள் ஆரஞ்சு பிக்சர்ஸாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர் பிக்சல்ஸ்க்கு வேறு விதமான நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பிக்சல்ஸ்க்கெல்லாம் வேறு நம்பர், ஆரஞ்சு கலர் பிக்சல்ஸ்க்கெல்லாம் வேறு நம்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேட்டர்ன் இருக்குது. ஓகே, இந்த நம்பர்லாம் வந்ததுன்னா இது வந்து ரெட் கலருக்கான நம்பர். நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், அதை வந்து ஆப்பிள் அப்படி லேபிள் பண்ணி நம்ம ஃபீடு பண்ணியிருக்கோம். அப்போ என்ன ஆகுனா சரி இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா இது வந்து ஆப்பிளாக இருக்கும் அப்படின்னு அந்த இயந்திரம் புரிஞ்சுக்கும். இந்த ஆரஞ்சு கலருக்கு சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா அது ஆரஞ்சு அப்படின்னு இயந்திரம் முடிஞ்சது. ஏன்னா நீங்கள் அந்த பிக்சரை ஃபீட் பண்ணும்போது அதுக்கும் ஆரஞ்சு அப்படின்னு லேபிள் பண்ணி தான் ஃபீட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் டேட்டாவை நிறைய இன்புட் கொடுக்கும்போது இதை இந்த பேட்டர்ன்ஸ், கலர் பேட்டர்ன்ஸை வச்சு ஓகே இதெல்லாம் ஆப்பிள் இதெல்லாம் ஆரஞ்சு அப்படின்னு மெஷின் புரிஞ்சுக்கும். இந்த மாதிரி தான் இது வந்து டீப் லேர்னிங் அல்காரிதமில் கற்றுக்கிட்டு ஃபியூச்சரில் நீங்கள் ரியல் டைமில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ப்ரொடக்ஷனில் நீங்கள் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ரோபோட் வந்து கரெக்டாக நீங்கள் ஆப்பில் வச்சிங்கன்னா ஆப்பிள் இமேஜை பார்க்கும், அதில் இருக்கிற பிக்சல்ஸ் அனலைஸ் பண்ணும். ஓகே, நமக்கு ஏற்கனவே இந்த ரெட் கலர் பிக்சல்லாம் வந்தால் வந்து இது வந்து நம்ம ஆப்பிள்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்பிளாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்பிள் தனியாக எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆரஞ்சு தனியாக எடுக்கும்.
இது வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆனால் ரியல் வேர்ல்டில் இந்த ஆப்பிள் ஆரஞ்சு மட்டும் இருக்காது, நிறைய விதமான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த ரோபோட்டை சுற்றி இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வெவ்வேறு விதமான ஃபோட்டோஸ் கொடுத்து இது இந்த ஆப்ஜெக்ட், இது இந்த பொருள் அப்படின்னு ஃபீடு பண்ணி அதுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதனால தான் இந்த மாதிரி கம்ப்யூட்டர் விஷன் உருவாக்குறதுக்கு எக்கச்சக்கமான தகவல்கள் இன்புட்டாக கொடுக்கப்படும். இந்த டீப் லேர்னிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செயல்படுத்துறதுக்கு பெரும்பாலும் நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்துவாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்துவாங்க. மனிதனின் மூளையின் இயக்கத்துக்கு முக்கிய காரணமா இருக்கிறது நியூரான்ஸ் என அழைக்கப்படும் அணுக்கள். அதோட கட்டமைப்பை வச்சு அதே மாதிரி செயற்கை முறையில் உருவாக்கப்படும் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ். ஸோ இந்த முறை மூலமா நம்மளால மனித மூளையின் இயக்கம் மாதிரியே ஆர்டிஃபிஷியலை உருவாக்க முடியும். ஆனால் மனித மூளை அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. அந்த அளவு காம்ப்ளெக்ஸாக உருவாக்க முடியாது. அதுலேயே ஒரு மினியேச்சர் வெர்ஷனை தான் உருவாக்கப்படும். அதுக்கு தான் வந்து நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்துவாங்க. அதுலேயும் கம்ப்யூட்டர் விஷனுக்கு ஸ்பெஷலாக பயன்படுத்தப்படுற நியூரல் நெட்வொர்க்ஸோட பேர் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ், CNN அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும், அடுக்குகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு லேயரும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை செயல்படுத்தும். இப்போ நீங்கள் ஒரு இமேஜை கொடுத்தீங்கன்னா ஒரு லேயர் வந்து அந்த இமேஜில் இருக்கிற எட்ஜஸை கண்டுபிடிக்கும், இன்னொரு லேயர் அந்த இமேஜில் இருக்கிற கலரை கண்டுபிடிக்கும், இன்னொரு லேயர் அந்த இமேஜில் இருக்கிற வளைவுகளை கண்டுபிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும். எந்த அளவுக்கு அந்த லேயர்ஸ் வந்து அதிகமாகுதோ அந்த அளவுக்கு காம்ப்ளெக்ஸாக அந்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு லேயரோட அவுட்புட்டும் அடுத்த லேயர் கூட இணைக்கப்படும். அவ்வாறு இணைக்கப்பட்டு எல்லாமே ஒன்றாக சேர்ந்து அனலைஸ் செய்யப்பட்டு தான் ஓகே இந்த மாதிரி எல்லாம் பேட்டர்னில் ஒரு இமேஜ் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா அது வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத இயந்திரங்கள் கண்டுபிடிக்கும். இப்போ நான் சொன்னது வந்து ஒரு பேசிக்காக தான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இது வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா அதுக்காக தனியாக நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேலேயும் பாப்பாவும் செக் பண்ணி பாருங்கள். பேசிக்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும்னா கம்ப்யூட்டர் விஷனுக்கு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுற நியூரல் நெட்வொர்க்ஸோட பேர் கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஏஐ துறையில் வேலை செய்யணும், மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வலராக இருந்தாலோ, இல்லை வந்து ப்ரோக்ராமிங் துறைக்கு போகணும்னு எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருந்தாலோ, உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். மேலும் இந்த பைத்தான் வந்து மெஷின் லேர்னிங் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயல்படுத்துறதுக்கு பெரிதளவில் பயன்படுத்தப்படுது. ஸோ இந்த பைத்தானை தமிழில் பேசிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் நாலேஜே இல்லைனாலுமே ஈஸியாக புரிஞ்சுக்கும் விதமாக உருவாக்கப்பட்ட ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா எங்கள் வெப்சைட்டில் இருக்கிற பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் பிகினர்ஸ். இது முழுக்க தமிழில் இருக்க போது பைத்தான் ப்ரோக்ராமிங் பற்றி அடித்தளத்திலிருந்து நாங்கள் அதில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் முடிக்கும்போது பைத்தானோட ஃபண்டமெண்டல் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிடுவீங்க. அந்த கோர்ஸோட முடிவில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். அது முடிக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமிங்கில் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக அதிகரிக்கும். இதை முடிச்சுட்டு நீங்கள் மெஷின் லேர்னிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வம் காட்டிங்கன்னா அதற்கு உதவும் விதத்தில் பைத்தான் ப்ரோக்ராமிங் ஃபார் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற இன்னொரு கோர்ஸையும் நாங்கள் வந்து எங்கள் வெப்சைட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெஷின் லேர்னிங்னு ஃபண்டமெண்டல்ஸில் ஸ்டார்ட் பண்ணி மெஷின் லேர்னிங் பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு மெஷின் லேர்னிங் என்ன, அதை எவ்வாறெல்லாம் செயல்படுத்தணும், அது என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு 7 வெவ்வேறு விதமான மெஷின் லேர்னிங் மாடல்ஸை 7 வெவ்வேறு விதமான அல்காரிதம்ஸ் பயன்படுத்தி ப்ரோக்ராம் பண்ணி கோடு பண்ணி உருவாக்கி காமிச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் டீட்டெயிலாக நாங்கள் கோடு பண்ண நாங்கள் தமிழில் சொல்லிக்கிறோம். அதை நீங்கள் பார்த்து பேரலல் நீங்கள் கோடு பண்ணி பார்த்துக்கலாம். அந்த விதத்தில் எளிமையான முறையில் தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. நீங்கள் மெஷின் லேர்னிங் புதுசு மெஷின் லேர்னிங் என்னென்ன தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதோட அட்வான்ஸ் வெர்ஷனான அந்த டீப் லேர்னிங், ஜென்ரேட்டிவ் AI இதை பற்றி நாங்கள் அந்த கோர்ஸில் கவர் பண்ணல. பட் அது சம்மந்தமான கோர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வரும். அது வந்த உடனே அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். 2 கோர்ஸில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் இருக்குது. இந்த 2 கோர்ஸையுமே நீங்கள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதை தனித்தனியாக வாங்குறத விட எங்களோட வெப்சைட்டில் பைத்தான் ப்ரோக்ராமிங் பேக்கேஜ் அப்படின்னு 2 கம்பைன் பண்ணி நாங்கள் ஒரு பேக்கேஜாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வாங்கும்போது இந்த 2 கோர்ஸையும் தனித்தனியாக வாங்குறது காட்டிலையுமே மலிவான விலையில் கிடைக்கும். இது அனைத்துக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பைத்தான் மற்றும் மெஷின் லேர்னிங்கில் உங்களோட கரியரை பூஸ்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ஒரு இமேஜை அனலைஸ் பண்ணுறது தான். இப்போ ஒருவேளை அந்த இயந்திரம் வந்து ஒரு வீடியோ அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த வீடியோ அப்படிங்கிறது என்னன்னா நிறைய இமேஜஸ் ஒன்றா சேர்ந்தது தான் வீடியோ இல்லையா? ஆனால் ஒரு வீடியோ அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். நான் ஏன் காம்ப்ளிகேட்டட்னு சொல்கிறேன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் எடுத்துக்கலாம். அதாவது தானாக இயங்கக்கூடிய வாகனம். அந்த வாகனத்தில் வந்து கேமராஸ் இருக்குது. அது வந்து தன்னை சுற்றி இருக்கிற மற்ற கார்ஸ், சிக்னல், ரோட்டில் நடந்து போகிறாங்க பெடஸ்ட்ரியன்ஸ், அதையெல்லாம் பார்த்து வழியை கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை அப்படியே மூவ் ஆகிட்டே போகணும். அப்போ என்ன ஆகுனா அங்கே வந்து லைவ் ஃபுட்டேஜை அது வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு இமேஜ் இல்லை, அங்கே இருக்கிற வீடியோவை அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். லைவ் டேட்டா, லைவ் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேட்ச் இருக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு இமேஜஸ் தான் அனலைஸ் பண்ணும். ஆனால் இங்கே
இப்போது அந்த கார் போயிட்டுருக்கு, அந்த காருக்கு முன்னாடி இன்னொரு கார் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோம். ஸோ இந்த கார் என்ன பண்ணணும்னா, அந்த செல்ஃப் டிரைவிங் கார் என்ன பண்ணணும்னா, தனக்கு முன்னாடி இருக்கிற காரோட வேகத்தை அனுசரித்து தன்னோட வேகத்தை அதிகப்படுத்தணும் இல்லை குறைக்கணும். அந்த கார் ஸ்லோ ஆச்சுன்னா இந்த காரும் ஸ்லோ ஆகணும், அந்த கார் வேகமாக போச்சுன்னா சரி இடம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கார் வேகமாக போகணும். இப்போ என்ன ஆகுனா, இப்போது முதல் நொடியில் அந்த கார் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்குன்னு வச்சுக்கோம். ஓகே, எடுத்துருச்சு, அந்த இடத்துல கார் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சி அந்த இமேஜை அனலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ 2வது செகண்டில் இன்னொரு ஃபோட்டோ எடுக்கும். அப்போ ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன ஆகுனா, ஒருவேளை அந்த கார் ஸ்லோ ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகுனா, அந்த ஃபோட்டோலேயும் கார் வரும், ஆனால் அந்த கார் பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த ஃபோட்டோ காட்டிலையுமே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ இந்த இடத்துல செல்ஃப் டிரைவிங் கார் என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவை ஞாபகம் வச்சுக்கிட்டு 2வது எடுத்த ஃபோட்டோவை அது கூட ஒப்பிட்டு பார்த்து அந்த வாகனம் பக்கத்தில் இருக்கா இல்லை தூரமாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, பழைய இமேஜையும் ஞாபகம் வச்சுட்டு புது இமேஜை அது கூட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்ஸை பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்குன்னு தனியாக இன்னொரு நியூரல் நெட்வொர்க்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கோட அவுட்புட் வந்து அடுத்த கன்வல்யூஷன் நியூரல் நெட்வொர்க்கோட இன்புட்டாக செலுத்தப்படும். இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று கம்யூனிகேஷன் ஏற்பட்டு அப்போ தான் அந்த 2 ஃபோட்டோஸ் அனலைஸ் பண்ணி தான் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த இயந்திரம் புரிஞ்சுக்கும். அதனால தான் ஒரு வீடியோ அனலைஸ் பண்ணுறது இமேஜஸ் அனலைஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதையும் செயல்படுத்தி இப்போ நடைமுறையில் நிறைய செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஏஐ துறை, அதாவது முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிற ஏஐ துறை வந்து பெரிதளவில் வளர்ந்து கொண்டு வருகிறது. அதோட பயன் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஃபேஸ் டிடெக்டிங் கேமராஸ், ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் அப்படின்னு நிறைய ஃபீல்ட்ஸில் பயன்படுத்துகிறாங்க. இதோட பயன் வருங்காலத்தில் இன்னும் அதிகரிக்கும். அதனால் ஏஐ துறையில் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் விஷன் அப்படிங்கிற ஃபீல்டை நீங்கள் ஸ்பெஷாலிட்டியாக சூஸ் பண்ணலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு கம்ப்யூட்டர் விஷன் பற்றின அடிப்படையான தகவல்கள் கிடைச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இது வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோ உங்கள் மாதிரி பார்க்குறேன். அனில் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.